ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பரசோதியாத். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வராய. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மார்கழி மாத பலன்கள். மார்கழி என்றால் தட்சிணாயன காலத்தின் இறுதி மாதம். பாவகாலங்கள் தீய சக்திகள், தீமைகள் அழியக்கூடிய ஒரு அற்புதமான இறுதி மாதம் தட்சிணாயன காலம். உலகத்தில் அதிகமாக பாவங்கள் செய்பவர்களுடைய ஆட்சி நடக்கின்ற ஒரு தட்சிணாயன காலத்தில், இந்த தட்சிணாயன காலம் என்பது கொடூரமான உலகத்தை, மிகப்பெரிய கொடூரமான ஒரு தீய சக்திகள் கொண்ட தீயவர்கள் உலகை ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த காலத்தில் அவர்களை எல்லாம் இந்த தட்சிணாயன காலத்தில் தண்டனை கொடுத்தது, தண்டனை பெறப்பட்டது, தண்டனை கொடுத்தது. நன்மைகள், பாவங்கள் அழிந்து நன்மைகள் பறக்கக்கூடிய ஒரு மாதம் மார்கழி மாதம். உதாரணத்திற்கு அதே போல இந்த மகாபாரத யுத்தம் என்பது இந்த மார்கழி மாதம் தான் ஏற்பட்டது. திரௌபதிக்கு, அதாவது துரியோதனன் துச்சாதனன் இந்த திரௌபதிக்கு ஏற்படுத்திய மிகப்பெரிய கொடுமை. அப்படிப்பட்ட பாவ செயல்கள் செய்தவர்கள் எல்லாம் அழியக்கூடிய மாதம் மகாபாரத யுத்தம் முடிவடைந்த மார்கழி மாதம். உலகத்திற்கே புண்ணியங்கள் ஏற்படுகின்ற ஒரு முக்கியமான மாதம். மார்கழி முடிந்ததுன்னு புண்ணிய காலம் என்று சொல்லக்கூடிய தை பிறக்கின்றது. ஆகவே உங்கள் அனைவருக்குமே, ஒவ்வொருவருக்கும் தீமைகள் அழிந்து நன்மைகள் பிறக்கக்கூடிய ஒரு மார்கழி மாதம், தெய்வ வழிபாட்டுக்குரிய மாதம் என்பதை மறந்து விடார்கள். இப்ப எல்லா ராசிக்குமே மார்கழி மாதத்தின் உன்னத பலன்களை பார்க்க போகின்றோம். இது பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா, ஏன்னா தனிப்பட்ட ஜாதகத்தை உங்க தலையெழுத்தே தெரியும். என்ன தலையெழுத்துக்காக பூமியில பிறந்திருக்கீங்க, எதை சாதிக்க போறீங்க அப்படின்றது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே சொல்லும். இது பொதுவான பலன். அப்ப உங்க எதிர்காலத்தை தெளிவாக துல்லிதமாக உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்கலாம். கீழே நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். சரிங்களா? இப்ப எல்லா ராசிக்கும் நம்ம மார்கழி மாத பலன்களை பார்ப்போம். மார்கழி மாத பலன்கள். மகர ராசினியர்களே, உங்களுக்கான மார்கழி மாத பலன்கள். இந்த மார்கழி மாசத்தை பல துன்பங்கள்லாம் விலகும், தீமைகள் அழியும் என்பது உண்மை. அதே நேரத்தில் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த மார்கழி மாதத்தினுடைய ஆரம்ப காலம், இந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு 6 நாட்கள், மார்கழி 6ஆம் தேதி வரையில் அங்கே இருப்பார். கடகத்தில் உச்சம் பெற்று இருப்பார். மகரத்துக்கு திருமண ஸ்தானம் என்று சொல்லலாம். திருமண சுபகாரியங்கள் நடத்திடும். ஆனால் பொருத்தங்கள் சரியா போய், ஏன்னா 3-12 கூறியவர் 3-12 திருமணத்தை கொடுத்து பாதிப்பு கொடுத்துப்பாரு. ஆனால் கொஞ்சம் கவனமா இருக்குன்றது ஏற்கனவே சொல்லியிருப்பேன். சரி, இப்ப இந்த 7ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் என்ன பண்றாருன்னா, ரிவர்ஸ்ல போறார் பின்னாடி. அதை அதிச்சார குரு முடிவுக்கு வந்து மீண்டும் மிதனத்துக்கே போறார். எப்போ வர? மார்கழி 6ல். அப்போ உங்களுக்கு 3-12 6ல் இருந்தால் தொழில் முன்னேற்றம், பதவி உயர்வு நிச்சயமா உண்டு. இடம் மாற்றம், பதவி உயர்வு, தொழில் முன்னேற்றம், பதவி முன்னேற்றம் நிச்சயமா ஏற்படும். சரிங்களா? அதனால எந்தவித பாதிப்பும் இல்லை. சரி, அடுத்ததாக முதல்ல மார்கழி 7, அடுத்து மார்கழி 7ல் சுக்கிரன் உங்களுக்கு 5-10 சுக்கிரன் 5-10. இப்போ 5-10 சுக்கிரன் எங்க வராரு? உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு வரார். ஆக உங்க மகர ராசிக்காரங்களுடைய ஒரு சொத்துக்கள் விற்கக்கூடிய நிலை ஏற்படும் முதல்ல. அடுத்து உங்க பிள்ளைகள் பயணத்தின் மூலம், அதாவது வெளிநாட்டு பயணமோ, வெளியூர் பயணமோ, வெளிநாடு பயணமோ, உத்தியோக ரீதியாக பயணங்கள் ஏற்படும். அதே நேரம் உங்களுடைய தொழில் ரீதியான பயணங்கள் நிச்சயமாக ஏற்படும். நீங்கள் உங்களுக்கு
10ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருந்தால் மகர ராசிக்காரங்களும் மகர ராசி பிள்ளைகளும் வெளியூரில் வெளி மாநிலங்களில் தொழில் உத்தியோகம் பார்க்கக்கூடிய நிலை ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? மேலும் உங்களுக்கு 4-11 செவ்வாய், 8 சூரியன், இருவரும் ஏற்கனவே மகர ராசியில் இருக்கு, அதாவது தனுசு ராசியில் இருக்காங்க. சூரியன் செவ்வாய் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அப்ப பூமி மனை சம்பந்தப்பட்ட கடன் பிரச்சனைகள், அந்த கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் தயாராகும். ஏன்னா பூமி தான் 4-11 பூமிகாரகன் செவ்வாய். அப்ப அது 12ஆம் இடத்துல இருக்கும் பொழுது உங்களுடைய லாபத்தை கடனுக்காக, வீடு சம்பந்தப்பட்ட கடனுக்காக, நீங்க உங்களுடைய சம்பாத்தியம் உங்க வீடு சம்பந்தப்பட்ட கடனுக்காக அடைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக அடுத்து புதன். இந்த புதன் உங்களுக்கு மார்கழி 10. இந்த மார்கழி 10ல் மகரத்துக்கு 6-9 6-9 6-9 எங்க வராரு? புதனாகப்பட்டவன் 6ஆம் இடம், தொழில் உத்தியோக உயர்வு. புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து 9ஆம் இடம் என்பது உயர்வு, அதாவது உத்தியோகத்தில் தொழிலில் உயர்வு அடைவது. அப்படிப்பட்ட ஸ்தானம் எங்கே வருதுன்னா 12ஆம் இடத்துக்கு வருது. அப்போ 12ஆம் இடத்துக்கு வர எப்படி உயர்வடைவீங்க? வெளியூரில் வெளி மாநிலத்தில் போய் உயர்வடைகிறீங்கன்னு அர்த்தம். அப்போ வெளியூர் வெளி மாநிலம் சென்று தொழில் செய்ய உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும், அதில் மாற்றம் இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக தெளிவான ஒரு விஷயங்கள் தெரிகிறது. சொத்துக்களுக்கு, அதாவது பூமி இடம் சம்பந்தப்பட்ட சொத்துக்களுக்கு கடன் அடையக்கூடிய நிலை, உத்தியோக ரீதியாக பயணங்கள் ஏற்படக்கூடிய நிலை, தொழில் ரீதியான பயணங்கள் ஏற்படக்கூடிய நிலை, இது இந்த மார்கழி மாதத்தினுடைய முக்கிய பலன்களாக ஏற்படுகின்றது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இது வழக்கம் போல் அடுத்து சனி ராகு உங்களுக்கு ஏற்கனவே 2ஆம் இடத்துல இருக்க எந்த வித பாதிப்பும் இல்லை. அடுத்து 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவால் எந்தவித பாதிப்பும் ஏற்பட போவதில்லை. சரிங்களா? இப்போ இந்த மார்கழி 17ல் புத்தாண்டு பிறக்க போகுது. அடுத்து குரு பயிற்சி இந்த புத்தாண்டில் வருது. இதற்கான விளக்கங்கள்லாம் சனி பயிற்சி வரப்போகுது. வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி 2026 வரப்போகுது, குரு பயிற்சி வரப்போகுது. இதற்கான பலன்களை நம்ம புத்தாண்டு பலன்களை நம்ம சிறப்பாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆக மகர ராசினியர்களே, இது பொதுவான பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே நீங்கள் 2026 எதை சாதிக்க போகிறீர்கள் என்பதை பற்றி உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே சொல்லும். ஆக உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி. சரிங்களா? ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்கள் முனிவர்கள் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.